ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிக்கி வஸ். இந்த வீடியோவில் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 10 ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். MAT = 260, HAT = 160 என்றால் SUN என்பது எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. MAT இப்போ எம்மோட பிளேஸ் வேல்யூ என்னென்னா 13, ஏவோட பிளேஸ் வேல்யூ என்னென்னா 1, டீயோட பிளேஸ் வேல்யூ 20. இந்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 260 கிடைக்கும். இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணோன்னா 260 கிடைக்கும். HAT அதே பேட்டர்னாக ட்ரை பண்ணுறோம். ஹெச்சோட பிளேஸ் வேல்யூ 8, ஏவோட பிளேஸ் வேல்யூ 1, டீயோட பிளேஸ் வேல்யூ 20. மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 160 கிடைக்குது. அதே தான் நம்ம சன்னுக்கு ட்ரை பண்ண போகிறோம். எஸ்ஸோட பிளேஸ் வேல்யூ என்னென்னா 14, யூவோட பிளேஸ் வேல்யூ 21, என்னோட பிளேஸ் வேல்யூ 19. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 5586 கிடைக்கும். SUN என்பது எதை குறிக்கும்னா ஆப்ஷன் சி 5586ங்கிறது சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 12, 14, 19, 25 மற்றும் 36 ஆகியவற்றிற்கு மீபோமா காண்க. எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 12, 14, 19, 25, 36 2 டேபிள்ஸில் போடுறோம். 2 6 are 12, 2 7s are 14, 19, 25, 2 18s are 36. 2 tablesல 2 3s are 6, 7, 19, 25, 2 9s are 18. 3 tables 3 1s are 3, 7, 19, 25, 3 3s are 9. இதை வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா 2 into 2 into 3 into 3 into 7 into 19 into 25. இதுக்கப்புறமா வந்து காமன் டேபிள்ஸில் எதுலையும் வரப்போகிறதில்ல. தனித்தனியாக 7 டேபிளில், 19 டேபிளில், 25 டேபிளில், 3 டேபிளில் தான் போட்டு ஆகணும். அதனால் எல்லாத்தையும் எழுதிக்கிறோம். 2 2s are 4, 3 3s are 9, 7 into 19 into 25. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 119700, 1,19,700. 12, 14, 19, 25 மற்றும் 36 ஆகியவற்றிற்கு மீபோமா என்னன்னா ஆப்ஷன் டி 1,19,700ங்கிறது சரியான பதில். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். சுருக்குக 2t² + 7t + 6 divided by 2t² + 9t + 9 divided t² + 5t + 6 divided by 3t² + 18t + 27. ஃபஸ்ட்டு இந்த நம்பரில் நியூமரேட்டரில் ஏதாவது காமனாக இருக்கான்னு பாருங்கள். ஏதாவது வேல்யூ காமனாக வெளில எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியாது. ஸோ டேரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ணிடுறோம். மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும். ஆட் பண்ணோன்னா நமக்கு 7 வரணும். 4 3s are 12ன்னு போடலாம். ஆட் பண்ணோன்னா நமக்கு 7 கிடச்சிரும். t² முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்குது 2ங்கிறது. அந்த 2வால் டிவைட் பண்ணிக்கிறோம். 2 1s are 2, 2 2s are 4. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? இந்த கீழே இருக்கிற வேல்யூவோட t சேர்த்து எழுதணும். t + 2 into 2t + 3 டிவைடட் பை, அதே மாதிரி இதில் காமனாக ஏதாவது எடுக்க முடியுமான்னு பாருங்கள். எடுக்க முடியாது. ஸோ 9 2s are 18, மல்டிப்ளை பண்ணால் 18, ஆட் பண்ணால் நமக்கு 9 வரணும். அப்போது 6 3s are 18 போடுறோம். t² முன்னாடி 2 இருக்குது. ஸோ 2வால் டிவைட் பண்ணோன்னா 2 1s are 2, 2 3s are 6. அப்போ எப்படி எழுதுவோம்னா t + 3, 2t + 3ன்னு எழுதுவோம். டிவிஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் சைன் சேஞ்ச் பண்ணோன்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும். 3t² + 18t + 27 இருக்குது. இதில் காமனாக என்ன எடுக்கலாம்னா 3யை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்னா t² + 6t + 9 இருக்கும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 9 வரணும். ஆட் பண்ணால் 6 வரணும். என்ன பண்ணுறோன்னா 3 3s போடுறோம். முன்னாடி வந்து t² முன்னாடி 1 தான் வேல்யூ இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா டேரெக்டாக போட்டுடலாம். 3 into t + 3, t + 3 டிவைடட் பை, இதில் வந்து காமனாக எதுவும் எடுக்க முடியாது. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6 வரணும். ஆட் பண்ணோன்னா நமக்கு 5ன்னு வரணும். 3 2s are 6ன்னு போடுறோம். இதுக்கும் வந்து t² முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இல்லை, டேரெக்டாக போட்டுடலாம். t + 3 into t + 2 சேம் வேல்யூஸை கேன்சல் பண்ண போகிறோம். t + 3, t + 3, t + 3, t + 3, 2t + 3, 2t + 3, t + 1, t + 1. பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 3 மட்டும் தான் இருக்குது. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 3ங்கிறது சரியான பதில். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். சுருக்குக 72/5 டிவைடட் 12/5 இன்ட்டு 3/5ன்னு கொடுத்துருக்காங்க. 72/5 டிவைடட் பை 12/5 இன்ட்டு 3/5ன்னு கொடுத்துருக்காங்க. 12 1s are 12, 12 6 are 72. இது எப்படி எழுதலாம்னா 6/5 இன்ட்டு 3/5. அதாவது a/b இன்ட்டு
சி பவர் பின்னு இருந்ததுன்னா பேஸ் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்து பவர் வந்து சேமாக இருந்ததுன்னா ஏசி த ஹோல் பவர் பின்னு எழுதுவோம். அப்போ 6 into 3 த ஹோல் பவர் 5 ஈக்குவல் டு 6 3s are 18 பவர் 5. அப்போ 72 பவர் 5 டிவைடட் 12 பவர் 5 இன்ட்டு 3 பவர் 5 இதோட வேல்யூ என்னென்னா ஆப்ஷன் ஏ 18 பவர் 5ங்கிறது சரியான பதில். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். செல்வனிடம் ரூபாய் 900 உள்ளது. அதனை மணிமொழி மற்றும் பாரதிக்கு இடையில் 3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார் எனில் பாரதிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அமௌண்ட் வந்து 9000ங்கிறது அந்த அமௌண்ட்டில் வந்து 2 பேருக்கு எப்படி பிரிக்கிறாங்கன்னா 3:2ன்னு பிரிக்கிறாங்க. அப்போ டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோனா 3 + 2 5 பார்ட்ஸு. அதில் வந்து பாரதிக்கு கிடைப்பது எவ்வளோனா 2 பார்ட்டு. 5ல் 2 பார்ட்ஸ் வந்து பாரதிக்கு கிடைக்குது. 5 1s are 5 கேன்சல் பண்ணுறோம். 5 1s are 5 பேலன்ஸ் 4 5 8s are 40 0 மல்டிப்ளை பண்ணோன்னா 360 கிடைக்கும். அப்போ பாரதிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளோனா ஆப்ஷன் பி 360ங்கிறது சரியான பதில். நெக்ஸ்ட் கொஷின். விடுபட்ட இடத்தை காண்க. எஸ்சிடி டிஇஎஃப் யூஜிஹெச் டேஷ் டபிள்யூகேஎல்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ஸுக்கு அடுத்த லெட்டர் டி, டிக்கு அப்புறம் யூ, யூக்கு அப்புறம் என்ன எழுதுவோம் வி எழுதுவோம். சிடி இஎஃப் ஜிஹெச் அதுக்கப்புறம் என்ன எழுதுவோம் ஐஜே. அப்போ நெக்ஸ்ட் பார்ட் என்னென்னா ஆப்ஷன் பி விஐஜேங்கிறது சரியான பதில். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். கீழே கொடுக்கப்பட்ட விடுபட்ட எண்ணை பூர்த்தி செய்க. 1/125, 1/25, டேஷ் 1,5,25ன்னு கொடுத்துருக்காங்க. மிஸ்ஸிங் பிளேஸில் என்ன வேல்யூ வரும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த 1/125 எப்படி எழுதலாம்னா 5 பவர் 3ன்னு எழுதலாம். 5 5s are 25, 25 5s are 125. அதுக்கப்புறம் 25 வந்து 5 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போது இங்கே 5 பவர் 3 இருக்குது, 5 பவர் 2 இருக்குது. அடுத்தது என்ன வரும் 5 பவர் 1 வரும். 5 1 டைம்ஸ் போட்டாலும் நமக்கு 5 தான். அப்போ ஆன்சர் என்ன 1/5. நெக்ஸ்ட் டேர்மு செக் பண்ணி பார்க்குறோம். 1/5 பவர் 0ன்னு போடுவோம். எனிதிங் பவர் 0 1. அப்போ 1/1 = 1 கரெக்டு. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1/5ங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். விடுபட்ட உறுப்பை காண்க. 2A11 4D13 12G17 கொஷின் மார்க்னு கொடுத்துருக்காங்க. 2ஓட நம்ம 2வை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 4 கிடைக்குது. இந்த பிளேஸில் உள்ள வேல்யூ. அடுத்தது 4ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 12ன்னு கிடைக்குது. 2ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4, 4ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12. 3க்கு அப்புறம் என்ன மல்டிப்ளை பண்ணுவோம் 2 3 மல்டிப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா 12 4s are 48. அப்போ 48 ஆப்ஷன் ஏ பி டி இது 3ல் ஏதோ ஒரு ஆன்சர். 48 ஃபஸ்ட்டு டேர்மு. அடுத்தது ஏ, பிசி விட்டுட்டு டி, இஎஃப் விட்டுட்டு ஜி, அதுக்கப்புறம் ஹெச்ஐயும் விட்டுட்டு நம்ம ஜே எழுதுவோம். அப்போ ஆன்சர் பி 48J 23. 23க்கான வேல்யூ பாருங்கள். 11 + 2 பண்ணோன்னா நமக்கு 13, +4 பண்ணோன்னா நமக்கு 17, அதுக்கப்புறம் +6 பண்ணோன்னா நமக்கு 23ன்னு கிடைக்கும். அப்போ நெக்ஸ்ட் பிளேஸில் என்ன வரும் 23. 2ஐ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4, 4ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12, 12ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 48. அதுக்கப்புறமா ஏ 2 லெட்டர் விட்டுட்டு டி, அதுக்கப்புறம் 2 லெட்டர் விட்டுட்டு ஜி, ஹெச்ஐயை விட்டுட்டு ஜே. 11ஓட +2 பண்ணோன்னா நமக்கு 13, 13ஓட +4 பண்ணோன்னா நமக்கு 17, 17ஓட +6 2 4 6 6 ஆட் பண்ணோன்னா நமக்கு 23. ஆன்சர் இன்னும் ஆப்ஷன் பி 48J 23ங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். மீப்போமா காண்க. x² - 2x - 3, x² + 3x + 2 மற்றும் x² - 1 இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எல்சிஎம்னா காமன் டேர்ம்ஸ் எழுதுவோம், பேலன்ஸ் இருக்கிற டேர்மு எழுதுவோம். ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா -3 வரணும். மல்டிப்ளை பண்ணோன்னா ஆட் பண்ணால் -2 வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் 3 1s are 3ன்னு போடலாம். பிகர் நம்பருக்கு மைனஸ் சைன் போட்டோன்னா சப்ராக்ட் பண்ணாலும் நமக்கு -2 கிடச்சிரும். ஃபேக்டர்ஸ் என்னன்னா x - 3 x + 1. அடுத்தது x² + 3x + 2 இதை வந்து மல்டிப்ளை பண்ணோன்னு நமக்கு 2 வரணும். ஆட் பண்ணால் 3 வரணும். 2 1s are 2ன்னு போட்டால் ஆட் பண்ணோன்னா +3 வந்துடும். ஃபேக்டர்ஸ் வந்து x + 2 x + 1. அடுத்தது x² - 1 1 வந்து ஸ்கொயர் இருக்கிறதா அர்த்தம். அப்போ வந்து a² - b² ஃபார்மெட்டில் இருக்கா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா a + b a - bன்னு எழுதுவோமா. அப்போ x + 1 x - 1 காமன் டேர்ம்ஸ் என்னது x + 1 x + 1 x + 1. பேலன்ஸ் டேர்ம் என்னது x - 1 x + 2 x - 3. ஆன்சர் வந்து ஃபேக்டர்ஸ் வந்து x - 1 x + 1 x + 2 x - 3. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இந்த கொடுத்துருக்கிற டேர்முக்கான எல்சிஎம் என்னென்னா ஆப்ஷன் பி x - 1 x + 1 x + 2 x - 3. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 6 ×
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x 2x ப்ளஸ் 10 என்ற ஜோடி பல்லுறுப்புக்கோவையின் மீப்போமா 6x³ ப்ளஸ் 12x ஸ்கொயர் மைனஸ் 90x எனில் மீப்போவா என்ன? ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இந்த ஃபேக்டர்ஸை வந்து எழுதிக்கலாம். 6x² மைனஸ் 3x இதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னன்னா 6 எப்படி எழுதலாம்னா 3 2s 6ன்னு எழுதலாமா? இதில் எதுலையாவது காமனாக டேர்ம் எடுக்கலாம்னா எக்ஸ் மினிமமாக இருக்குது, ஒரு எக்ஸை வெளியில் எடுத்துடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா ஒரு எக்ஸ் இருக்கும், -3 இருக்கும். அடுத்தது 2x ப்ளஸ் 10 இருக்குது. இதில் நம்ம என்ன எடுக்கலாம்னா 2வை வந்து காமனாக எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு இருக்கும். ரெண்டுமே வந்து 2 டேபிள்ஸில் போடுறதுனால 2வை காமனாக எடுத்துட்டோம், எக்ஸ் ப்ளஸ் 5. ஹெச்சிஎஃப்னா என்னது? காமன் டேர்மை மட்டும் தான் எழுதுவோம். ரெண்டுத்துலேயும் காமன் டேர்ம் என்ன இருக்குது? 2 மட்டும் தான் இருக்குது. அப்போ இந்த 6x² மைனஸ் 3x 2x ப்ளஸ் 10 இதோட மீப்போவா என்னன்னா ஆப்ஷன் பி 2ங்கிறது சரியான பதில். இந்த வீடியோவில் பார்த்த 10 ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.